அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோட ஹேர் டொனேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த ஹேர் டொனேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஹேர் கேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் கேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஹேர் கேர் பண்ண போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை வச்சு தான் ஹேர் கேர் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக அதையே நம்ம ஹேர் கேராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெவி ஆயில் பண்ணதுக்கப்புறம் என்னோடய முடி இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வேறு எந்த சேனல்லையும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா முடி அடர்த்தியாக தெரியாதுங்கிறதுக்காக. இப்போ என்னோடய ஹேர் ஃபால் பார்க்கலாம். இது நைட்டு நான் சீவும் போது என்னோடய ஹேர் ஃபால் இது. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டுருவேன். இது பூரி செய்கிறதுக்கான வேக வச்சது. அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதோடு சேர்த்து நான் பாதாம் பிசின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவேன். வெந்தயம் நம்ம அல்டிமேட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது வெந்தயம் தான். அதனால் அதையும் எடுத்தாச்சு. இதுதான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்த தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வச்சு இதோட சேர்த்து தான் நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். பாதாம் பிசின் எடுத்து நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா 3 பீஸே போதுமான அளவு தான். பாதாம் பிசின் நல்லா உப்பி வரும்போது நிறைய வரும். வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதோட பாதாம் பிசினையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு முடி கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக எடுத்துக்கலாம், அதிகமாக இருந்ததுன்னா நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நல்லாவே அரைச்சிட்டேன்னா அதனால் அப்படியே தான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் பேக்கை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு ஹேர் பேக் போட்டாலே போதும், அவ்வளோ ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன். அதுதான் ஓகேவா. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். புதுசாக முடி வளர ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். முடியோட வலிமையை அதிகரிக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை மட்டுமே நம்ம மண்டை ஓட்டில் முடியோட வேர்க்கால்களில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் வெந்தயம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதனால் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வெந்தயம் பாதாம் பிசின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி மட்டுமே தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில் விட்டமின் பி, விட்டமின் சி, அதோட துத்தநாகம், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த தண்ணியை நம்ம மிஸ் பண்ணாமல் கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி ஹேர் பேக்காக போட்டுக்கலாம், குடிக்கலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் உண்மையிலே நல்லாவே இருந்தது. சிக்கே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடி உதிர்வதை குறைச்சிருக்கு. முடியோட வேர்க்கால்களை வலிமைப்படுத்தி முடி உதிர்வதை நல்லாவே தடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேர் ஃபால் அதிகமாகிடுச்சு. அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஆமாங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நான் ஹேர் கேர் பண்ணி என்னோடய முடி உதிர்தல் கொறைச்சிட்ருக்கேன். ரொம்பவே முடி கொட்டுச்சு. இப்போ தான் ஹேர் கட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் எனக்கு கிடச்சது. ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா. இது இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அப்படின்னா முடி உதிர்தல்னால் வழுக்கையாகிறது, அதனால் ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் தான், மன உளைச்சல் தான். இது எல்லாமே நான் 3 குழந்தைங்கள்லையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹேர் கேர் மட்டுமே தான் என்னோட முடி உதிர்தலை குறைச்சி இந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஹேரை வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னா
ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், ரெண்டாவது சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன் தான். இந்த மாதிரி நான் ஃபைனலாக வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருவேன். எப்போ ஹேர் பேக் போட்டாலும் இந்த மாதிரி ஃபைனலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். இப்போ ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் 80% வந்து ஈரம் இருக்கும்போதே வந்து நான் சிக்கு எடுத்துருவேன். சரி பாப்பா, ஏன்னா பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஹேரை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே நின்று ட்ரை பண்ணிட்டேன். இப்போ செக் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட முடி வந்து இவ்வளோ தான் இருக்குது. என்னோட பிஃபோர் ஹேர் ஃபால் காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. கிட்டத்தட்ட 70%க்கு மேலே, கிட்டத்தட்ட 80% வந்து நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. 3 டெலிவரிக்கு அப்புறமும் என்னோடய முடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இது தான் நான் சொல்லிட்டேன். இது வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஹேர் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது உருளைக்கிழங்குல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம எப்போ வந்து உருளைக்கிழங்கு சமைச்சாலும் சரி, பூரி போட்டாலும் சரி, பொரியல் பண்ணாலும், வறுவல் பண்ணாலும், என்ன பண்ணாலும் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் கேர் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.